இப்ப நம்ம மகரிஷி அவர்கள் மனவளக்கலையில வாழ்த்தும் பயனும், வாழ்த்து அப்படின்னா அது ஒரு மந்திர சொல். நம்ம இந்த வாழ்த்தை ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம். நம்ம நலமா இருக்கணும், அதே சமயத்துல மற்றவர்களும் நல்ல நலமுடனும் அனைத்து வளங்களையும் பெற்று நல்ல முறையில இருக்கணும் அப்படி என்று நம்ம மனதார வாழ்த்தணும். இதைத்தான் நம்ம வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த வாழ்த்தை மகரிஷி எப்படி வாழ்த்த சொல்றாருன்னா, பிற உயிர்களை நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்த சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த உலகத்துல பல உயிர்கள் இருக்கின்றன. உலகம் எப்ப தோன்றியது, மனிதன் எப்ப பிறந்தான், இத்தனை உயிர்கள் எப்ப படைக்கப்பட்டது, என்ன ஏது அப்படிங்கிறத நமக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் உருவாக்கி கொடுத்த தாரக மந்திரம் வாழ்க வளமுடன். உலகம் நலம் பெற வேண்டும், அதுக்காக வாழ்க வையகம். இப்ப இந்த ரெண்டு வாழ்த்துக்களிலும் முதன்மை பெறும் வரி வாழ்க அப்படின்னு சொல்ற. ஏன் மகரிஷி வா அடுத்து இல் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இந்த லா தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா, லா லகரம், அது இரண்டு மகரிஷியே சொல்லியிருக்காங்க. இந்த இல் அப்படின்ற வார்த்தை இரண்டு மொழிகளில் மட்டும் உள்ளதாக அவர் கருதி இருக்கிறார். ஒன்று தமிழ் மொழி, இரண்டு குஜராத்தி மொழியில் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இல் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பல முத்திரைகள் இருக்குது. அதுல கேசரி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு. அந்த கேசரி முத்திரையில என்ன செய்வாங்கன்னா, நம்ம நாக்க மேல் நோக்கி மடிச்சு அண்ணாக்களை இருக்கிற குதம் என்ற ஒரு பகுதி இருக்குது, அதை தொடுவதுதான் கேசரி முத்திரை. அந்த மாதிரி அந்த நாக்கை மேலாக உள்ளே மடித்து மேலண்ணாக்கில் உள்ள புதத்தை தொட்டு நம்ம இந்த தொடும் பொழுது அந்த கேசரி முத்திரையில் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றதோ அதே பலன் இந்த இல் அப்படி என்று உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கின்றது. சரி, இந்த கேசரி முத்திரையிலும் இந்த எள்ளிலையும் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கிறது அப்படி என்றால், இந்த கேசரி முத்திரையும் இல் வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இல் நம்ம பீனியல் கிளாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீனியல் கிளாண்ட போய் டச் பண்ணும். கேசரி முத்திரையிலையும் இல் வாழ்க என்று சொல்லும் பொழுது அந்த பீனியல் கிளாண்ட போய் டச் பண்ணிச்சுன்னா, அந்த டச் பண்ணும் பொழுது அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து ஒரு ஜூஸ், ஒரு ரசம் இறங்கும். அதனுடைய ரசம் இறங்கணும்னா நம்மளுக்கு உடல் நல்லா இருக்கும். உடலும் மனசும் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம பல தவங்களை செய்யறோம். அதாவது நம்ம பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகணும்ங்கிறதுக்காக நம்ம பலதரப்பட்ட தவங்களை செய்யறோம். இது தவம் பண்றதை விட இது இல் என்று உச்சரிக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குத்தான் இந்த இத பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட மனோன்மணி அப்படின்னு சொல்றான்.
மனதுக்கு உள்ளிருக்கும் மணி அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தும் பொழுது, ஒரு உயிரை வாழ்த்தும் பொழுது 5 வகையான அலை இயக்கங்கள், வாழ்த்து என்கிறதே ஒரு அலைதான். அது நாம உச்சரிக்கும் பொழுது நம்ம ஜீவகாந்த ஆற்றலின் மூலமாக வாழ்க என்ற ஒரு வரி வெளியே வருகிறது. அது வான்காந்தத்தில் பதிந்து நாம் யாரை நினைத்து வாழ்த்துகின்றோமோ, ஒரு நபரையோ இல்ல ஒரு குழுவையோ, உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையோ, எவரை நினைத்து நாம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்றோமோ அந்த வாழ்த்து வான்காந்தத்தில் பதிந்து நாம் யாரை நினைத்து வாழ்த்து சொன்னோமோ அவரை போய் மோதுகிறது. அந்த அலை இயக்கம், வான்காந்த அலை இயக்கம் அவரை போய் மோதுகிறது. இது ஒரு அலை இயக்கம். அந்த மோதினவுடன் அந்த அலை இயக்கம் நமக்கு பிரதிபலிக்கும். நம்ம என்ன சொல்லி வாழ்த்துறோமோ, வாழ்த்தும் நபரை அந்த இயக்கம் மோதி, அந்த அலைய வடிவத்தில் சென்று அவரை மோதி அதே வடிவம் நமக்கு பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, அந்த பிரதிபலிப்பு சிதறக்கூடும். அதாவது வான்காந்தத்தில் சிதறி கிடக்கும். நாம் என்ன வாழ்த்துறோமோ அது சிதறி கிடக்கும். இன்னொன்னு, நம்ம யாரை வாழ்த்தினோமோ அந்த வாழ்த்து அவருடைய உயிரில் பெனட்ரேட் செய்யும். பெனட்ரேட்ங்கிறது ஊடுருவும். அந்த வாழ்த்து என்ன சொல்லி வாழ்த்துனோமோ, எந்த உயிரை சொல்லி வாழ்த்துனோமோ, எந்த உயிரிடம் போய் மோதினதோ பிரதிபலித்ததோ அந்த உயிரில் அது உள்வாங்கிக் கொள்ளும். அதுக்கு அடுத்து 5வது இயக்கம் அந்த உயிருக்கும் வாழ்த்துக்குரிய நமக்கும் இடையே அது ஊசலாடிக்கொண்டேதான் இருக்கும். இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இது அவர் நேரடியாக நமக்கு எதிரில் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. அவர் எவ்வளவு தூரத்திலும் இருக்கலாம், இல்லை நேரடியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்த்து கூறும் பொழுது இந்த 5 வகை இயக்கங்கள் நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வரிசையா சொல்றேன். ஒண்ணு மோதுதல், கிளாஸ் ஆகுது. 2வது பிரதிபலித்தல், ரிஃப்ளாக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அது சிதறுது, ரிஃப்ராக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பெனட்ரேட் ஆகுது, ஊடுருவுது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் இடையே அது ஊசலாடி கொண்டிருக்கிறது அல்லது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டராக்ஷன். இப்ப இந்த வாழ்த்து கூறும் பொழுது நம்மளுக்கு 5 விதமான அலை இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவர்கள். அப்ப நம்ம இந்த மாதிரி வாழ்த்து சொல்லும் பொழுது நம்ம ஒரு தடவை சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லி வாழ்த்துறோமோ அதே வாழ்த்து நம்ம சொல்லுபவருக்கும் வருது இல்லைங்களா? அப்ப இன்னொன்னு இருக்குது, நம்ம எவ்வளவு ஜீவகாந்த ஆற்றல் திறன் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அன்போடும் கருணையோடும் உள்ளத்தோடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தான் ஒருத்தரை வாழ்த்தணும். நம்ம சாதாரண நிலையில் இருந்து வாழ்த்துறோம்னு வச்சுங்க. இப்ப நம்ம சாதாரண நிலையில மனதின் மன அலைச்சூழல் 4 விதமா இருக்குது அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 விதமான மன அலைச்சூழல், அதாவது ரேட் பர் செகண்ட், அது எப்படி இருக்கும்னா, நம்ம சாதாரண நிலைமையில் இருக்கும் பொழுது வினாடிக்கு 14 முதல் 40 ரேட் பர் செகண்டுக்கு அந்த மன அலைச்சூழல் சுழண்டு கொண்டே இருக்குமா. அப்ப அந்த நிலையில நம்ம உணர்ச்சி நிலையில இருப்போம். நம்ம எப்பவுமே எந்த காரியம் செஞ்சாலும் உணர்ச்சி நிலையில இருந்து செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு அந்த அளவுக்கு மன நிறைவு இருக்காது. ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க வளமுடன் அப்படி என்று உணர்ச்சி நிலையில் இருக்கும் சொல்லும் பொழுது அதனுடைய திறன் கம்மியா தான் இருக்கும். அதுக்காக தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பிறரை வாழ்த்தணும் அப்படின்னம்னா நீங்க தவத்தின் முடிவில், தவம் செஞ்சு எந்த தவம் செஞ்சாலும் சரி, தவத்தின் முடிவில்
வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து தவம் எப்பவுமே நம்ம ஒருத்தர் வாழ்த்தணும்னா தவம் செஞ்ச பிறகுதான் வாழ்த்தணும் அப்படின்ற இதே கிடையாது. நம்ம எப்பவுமே வாழ்த்தலாம். ஆனா நம்ம வாழ்த்தின் திறன் அதிகமாக இருக்கணும், பயன் அதிகமாக இருக்கணும் என்று எண்ணினால் நாம் தவம் செய்த பிறகு வாழ்த்தலாம். இப்ப இந்த மனதின் மன சுழல் வந்து நம்ம ஒரு தவம் பண்றோம் வச்சுங்க, அதெல்லாம் ஆக்கினை தவம் பண்ணிருக்கோம்னு வச்சுங்க. அப்ப இந்த மன அலைச்சுழல் விரைவு வந்து 13ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும், குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப அது வந்து அமைதியா இருக்கிற ஒரு நிலைமை. அப்ப நம்ம வந்து வாழ்த்து சொல்லும் பொழுது அதனுடைய திறன் அதிகமாக இருக்கும். இதே மன அளவைச்சுழல் வந்து நம்ம வந்து துரிய தவமோ இல்ல அதுக்கு மேல பேரியக்க மண்டலத்துல பிரபஞ்ச அளவுல விருந்து நம்ம வந்து தவம் செய்யும் பொழுது அதனுடைய அலை இயக்கம் வந்து மன அளவைச்சுழல் வந்து 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மன அளவைச்சுழல் வந்து நம்ம சுத்த வெளியில இருந்து செஞ்சோம்னா அந்த மன அளவைச்சுழல் வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து வாழ்த்தினுடைய பயன் அதிகமாக இருக்கணும் அப்படி என்று நம்ம நினைத்தோமானால் நாம் தவத்தில் ஒடுங்கி தவத்தில் அடங்கி மன ஒடுக்கமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை வாழ்த்தினால் அதனுடைய வாழ்த்தின் பயன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தவத்துல இருந்து வாழ்த்துறோம்னா ஒரு தடவை சாதாரண உணர்ச்சி நிலையில் இருந்து வாழ்த்தும் போதுக்கு என்ன பயன் கிடைக்குமோ அதை விட பன்மடங்கு, குறிப்பா 1000 மடங்கு நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும் தவத்தில் இருந்து செஞ்சார் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வாழ்த்தும் முறையை பத்தி நம்மளுக்கு தவம் முடியல. இப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா யாரை எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அப்படி வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வாழ்த்துல இன்னொன்று இருக்குது. நம்ம அருட்காப்பு போடுறோம் பாத்தீங்களா, காப்பனாலும் சரி சங்கல்பம்னாலும் சரி வாழ்த்துனாலும் எல்லாமே ஒரே இதுலதான் கொண்டாந்து இருக்கிறாங்க. அதாவது காப்புனா நம்ம காத்துக்கிறோம். அதாவது அருட்பேராற்றல் கருணையினால் நம்ம வந்து என்ன சொல்றோம், அருட்காப்பு போடுறோம் பாத்தீங்களா, அருட்பேராற்றல் கருணையினால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. அந்த அருட்காப்பே ஒரு வாழ்த்து தான். அது நம்ம வந்து ஒரு வீட்டுல நம்ம இருக்கும் பொழுதோ இல்ல தூங்குற சமயத்திலயோ படுக்க போகிற சமயத்திலயோ இல்ல ஒரு வண்டி எடுக்கிற சமயத்திலயோ ஒரு பயணத்தின் போதோ நம்ம அருட்காப்பு போட்டுக்கிறோம். அப்ப நம்ம வாழ்த்துறோம். நம்ம மட்டும் வாழ்த்தல, நம்மளுக்காக மட்டும் செய்யல. இப்ப வந்து ஒரு வண்டியில போறோம், ஒரு பேருந்துல போறோம், பேருந்துல 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேருக்காகவும் சேர்த்து நம்ம வந்து அருட்காப்பு போட்டுக்கிறோம். அந்த டிரைவர், கண்டக்டர், வண்டி இண்டி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம அருட்காப்பு போட்டுக்கிறோம். அப்ப அடுத்தது வந்து நம்ம வாழ்த்துன்னு சொல்லும் பொழுது தன் வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க. தன் வாழ்த்துன்னா நம்மை நாமே வாழ்த்திக்கிறோம். அப்ப அந்த தன் வாழ்த்துல என்ன சொல்றோம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க அப்படின்னு நம்மை நாமே வாழ்த்திக்கிறோம். இந்த வாழ்த்து வந்து நம்மை நாமே வாழ்த்திக்கிறோம் அப்படிங்கிறது சுயநலத்துக்காக செய்யல, இதுவும் பொது நலத்துக்காகத்தான் செய்யறோம். ஏன்னா நம்ம உடல் நலம் முதல் என்ன சொன்னா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இந்த உடல் நலம் அப்படின்னு சொல்றது வந்து உடல் நலமா இருந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன. நம்ம வந்து நம்ம சொந்த வீடாகி சுத்த வெளியில இருந்து இந்த வாடகை வீடாகி இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம வந்து ஆன்மாவா இருக்கும் பொழுது நம்ம அங்கங்க சுத்திட்டு இருக்கிறோம், நம்ம உயிர் சுத்திட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து மும்மலங்கள் இருக்குது, ஆணவம் கண்மை மாயை என்ற மும்மலங்கள் இருக்குது. இந்த கலங்கங்களை எல்லாம் போக்கிக்கிட்டு நான் ஒரு இறைவனிடத்துல வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி தாய் வயிற்றுல நம்ம வந்து ஒரு 10 மாதம் இருந்து இந்த உயிருக்கு ஒரு உடலை கட்டி நம்ம வெளியே வந்திருக்கோம். என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம், நான் வந்து என்னுடைய கலங்கங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு உன்னிடத்தில் வந்து சேருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு
ஒரு சித்தர் சொல்லியிருப்பாரு ஒரு கவிதை வந்து, கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஓர் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. என்னென்ன, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இந்த ஆகாசத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆண்டி. ஆண்டி என்ன, ஒரு உயிர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி. கடவுளை குயவன் ஒரு பானை செய்யற, நம்மளால படைக்கப்பட்டது யாரு? கடவுள். யாரோ ஏதோ ஒரு கடவுளை வச்சு 4 மாதமாய் குயவனை வேண்டி. குயவனை வேண்டான், ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு உடல் கொடு கேட்டாரு, கொடுத்தாரு. ஒரு தாய் வயிற்றுல இருந்தோம். குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. வெளியே வருது ஒரு உயிர், உடலோடு கூடிய ஒரு உயிர் வருது. உயிர் வந்து உடலை கட்டிக்கிட்டு வெளியே வருது. ஆனா இங்க வந்த உடனே, இந்த உலகத்தை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதை மறந்து, இங்க இருக்கிற ஐம்புலன்களால எல்லாத்தையும் மறந்து இந்த உடம்ப வந்து சீரழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாம நம்ம இறைவனிடத்துல போய் சேரணும் இல்லைங்களா? அப்ப இந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடாகி சுத்த வீட்டுக்கு போய் சேரணும்னா நம்ம உடல் நலமா இருக்கணும். எல்லா இதுலயும் நம்ம உடல் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து நம்ம கடமைகளை செஞ்சு கடமைகளை நிறைவேற்றி நம்ம ஆண்டவன் இடத்துல இறை இடத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். சரி, நம்ம உடல் நலம் நல்லா இருக்குது. உடல் நலம் ஒரு வாகனம். இந்த வாகனத்தை வச்சுதான் நம்ம வந்து இறைநிலை, வாழ்க்கையின் குறிக்கோளை, வாழ்க்கையின் நோக்கத்தை அடையணும். அதனால நம்மளுக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன சொல்றோம், நீலாயுள். இது நம்ம வந்து ஆசைப்பட்டு எல்லாம் நம்ம வந்து கேட்கல, வாழ்த்துக்கள் நம்மளால வாழ்த்து சொல்றோம். நீலாயுள் என்று சொல்றோம். மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம் இல்லைங்களா? இந்த 120 வருடம் நம்ம வாழ்ந்தாதான் நம்ம வந்து நம்மளுடைய ஆணவம், தன்மை, மாயை என்ற மும்மலங்களையும் போக்கிக்கிட்டு நம்ம அங்க போய் சேரலாம். இன்னொன்னு, நம்ம பல பிறவிகள்ல கருத்தொடரா வந்திருக்குது வினைப்பதிவுகள். இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் அழித்து நம்ம ஆன்மாவை புனிதப்படுத்தி இறைநிலையை அடைவதற்கு நம்மளுக்கு வெகு காலம் தேவைப்படுது. அது மனிதனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட காலம் 120 ஆண்டுகள். நம்ம வந்து அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்து, அதாவது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து முற்பிறவில வந்து நற்காரியங்களா செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், சீக்கிரத்திலே இறைநிலை கிடைக்கலாம், தவறில்லை. ஆனா நம்ம வந்து நிறைய பாவ மூட்டைகளை தானே சுமந்துட்டு இருக்கோம். அதனால கடவுள் கொடுத்த 120 ஆண்டுகளாவது நம்ம இருந்து நம்ம இந்த ஆன்மாவை புனிதப்படுத்தி கலங்குகள் அனைத்தையும் களைந்து இறைநிலையோடு ஒன்றி சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நீலாயுள் கட்டாயமா தேவை. அதனால நம்ம தன்வாழ்த்தில் என்ன சொல்றோம், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம் அப்படின்னு சொல்றோம். நிறை செல்வம் வேணும்னு சொல்றோம். அதுவும் நம்ம வந்து சொந்த சுயநலத்துக்காக சொல்ல. நிறை செல்வம் அப்படிங்கிறது வந்து நாம் வாழும் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளுக்கு அடிப்படை தேவைகளாக சில இதை சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுக்கு வீடு வேணும், ஆடை வேணும், சாப்பிட்ற சாப்பாடு வேணும், நியாயமான ஆசைகளை இது பண்ணிக்கணும் பாத்தீங்களா? அதுக்குண்டான செல்வங்களை, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்து கொள்ளத்தக்க அனைத்து பொருட்களையும் குறிப்பதே நிறை செல்வம் ஆகும். அதாவது தேவையை நிறைவு செய்யத்தக்க செல்வம் ஒரு மனிதனுக்கு அவசியம் வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறை செல்வம் இருந்தால் போதும். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள். அதாவது எல்லாரும் ஆசைப்படுறது என்ன, நம்ம வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க கூடாது, நம்மளுக்கு ஒரு புகழ் வேணும். அந்த புகழ் எப்ப வரும்னா, நம்ம வந்து அடுத்த உயிர்களுக்கு இல்ல உயிரினங்களுக்கு, மனிதர்களுக்கு நம்ம வந்து சேவை செஞ்சிருக்கோம், நம்மளால அவர் பயன்பட்டிருக்கிறாரு, அவர் மன மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இவரால நான் வந்து நல்லது அடைந்தேன், மன மகிழ்ச்சி அடைந்தேன், நன்மையை பெற்றேன், அதனால இவரை வந்து நம்ம வந்து புகழுவாங்க, நல்லவர் இவரு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, புகழ் என்பது ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறார். ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மா இருக்குது நோக்கி பிற ஆன்மாக்கள் ஈர்க்க பெறுவதையே புகழ் என்கிறோம். புகழ் மூலமாகத்தான் ஒருவருக்கு மற்றவர்களோடு தொடர்பும் நட்பும் கிடைக்கின்றன.
அதாவது நம்ம மற்ற மக்களோட உயிரினங்களோட துன்பத்தை நீக்கினால் அந்த அந்த உயிர் நம்மள உள்ள பூரிப்போடு நம்ம வாழ்த்து சொல்லும். இவர் நல்லா இருக்கட்டும், நம்மளுக்கு நல்லதை செஞ்சாரு அப்படின்னு. அதுக்கு பேர் தான் உயர் புகழ். புகழ் நம்ம தேடி வராது, தானா தான் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா மெய்ஞானம். மெய் ஞானம். மெய் என்கிறது உண்மை, ஞானம் என்கிறது மேன்மை. அதாவது இறை மெய்ஞானம்னா இறை உணர்வு நீங்க உணர்றதான் மெய்ஞானம் அடைதல் அப்படின்னு ஒரு வரியில முடிச்சுக்கலாம். அத ரைட்டா, டைம் இல்ல. அதுக்கப்புறம் நம்மை நாம் இந்த 5 முறைகள்ல வாழ்த்திக்கிறோம். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் என்று 5 வழிகளிலையும் நம்மை நாம் வாழ்த்திக்கிட்டோம். நம்ம மட்டும் வாழ்த்திக்கிட்டா போதாது, பிறரையும் வாழ்த்தணும் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்த்துற முதல் யார வாழ்த்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கை துணைவரை தான் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணவரா இருந்தா மனைவியையோ, மனைவியா இருந்தா கணவரையோ வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மனைவி கணவனையோ, கணவன் மனைவியோ, வாழ்க்கை துணைவரை வாழ்க வளமுடன் அப்படின்ற மனதார வாழ்த்தும் போது என்ன கிடைக்கும்னா அந்த இருவருக்கும் இடையே உயிர் கலப்பும் அறிவு கலப்பும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம வாழ்த்தும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம இருவருக்கும் இடையே இருக்கிற பிணக்குகள் ஒளிந்து இணக்கம் ஏற்பட்டு குடும்பத்தில் அமைதி நிலவும். இப்ப நம்ம குடும்பத்துல அமைதி நிலவணும் அப்படின்றா நம்ம கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா. அப்புறமா சின்னதா குழந்தைகளுக்கு வாழ்த்தணும்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைகள் என்கிறது வேற யாருமே இல்லை, நம்மளுடைய வினைப்பதிவின் ஒரு துளிதான். நம்ம நிறைய வினைப்பதிவு வச்சிருக்கோம். என்ன கருத்தொடராக வினைப்பதிவு வச்சிருக்கோம், உருவ அமைப்பு வச்சிருக்கோம். 7 சம்பத்துக்கள் நமக்கு இருக்கிறதுல ஒரு பார்த்து அதுக்கு வருது இல்லைங்களா குழந்தைகள். அப்ப நம்மளுடைய நன்மை தீமைகள் வினைப்பதிவுகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு கருத்தொடரா வந்திருக்கு, கருவமைப்புல அது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மாறுபாடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கோள்களின் நிலை என்னவோ அதுக்கு தகுந்தவாறு சிறிய மாற்றம் இருக்கும். ஆனா நம்ம தாய் தந்தையரின் எல்லா குரோமோசோமும் அதுகிட்ட இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் நல்ல முறையில வளரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், உலகத்துல பேரும் புகழும் வாங்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி அந்த குழந்தைகளுக்கு காலையிலேயோ எந்திரிச்ச பிறகோ எந்திரிக்கும் போதோ தூங்கும் பொழுதோ வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும்னா நம்ம என்ன எண்ணம் நினைத்து நம்ம எண்ணத்தின் வலிமை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே வாழ்த்துல ஜீவகாந்த ஆற்றல் மூலியமா வெளியேறி அந்த குழந்தை நம்ம என்ன நினைச்சு வாழ்த்துறோமோ அதை கட்டாயமா அந்த குழந்தைகளுக்கு மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு 4 குழந்தைக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு குழந்தையும் நம்மளுடைய வினைத்தொடரா வந்திருந்தாலும் அதுக்கு கோள்களின் நிலை, இப்ப நடக்கிற கோள்களின் இது அதை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அப்ப 2 குழந்தை ஒரு மாதிரி இருக்கும், 2 குழந்தை இன்னொரு மாதிரி இருக்கலாம். அதாவது தீய குணங்கள் அதிகமாகவும் நற்குணங்கள் கம்மியாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்ப இந்த நல்ல குணங்களை கொண்ட குழந்தைகளை நீங்க ஒரு நாளைக்கு 4 முறை வாழ்த்தினால் இந்த ஒரு சேஷ்டை பண்றாங்க, ஒரு தீய கொஞ்சம் குணம் சரியில்லாத குழந்தைகளுக்கு தினமும் 10 முறை வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தி அதனுடைய பயனை நீங்களே உணர்ந்துக்குங்க அப்படின்னு மருத்துவ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து என்ன சொல்றோம்னா, இப்ப குழந்தைகளுக்கு நம்ம உடன் பிறந்து இருக்கோம்னா அப்பா அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம, அதே மாதிரிதான் வினைத்தொடர்ல வந்திருக்குது. அப்ப நம்ம அவங்கள வாழ்த்தும் பொழுதோ இல்ல நம்மை நாம் வாழ்த்தி கொள்ளும் பொழுதோ நம்ம உயிரும் அந்த உயிரும் ஒரே இதுல இருந்து வந்தது, அதனால அதை நம்ம வாழ்த்தணும். இப்ப சாதாரண இப்ப குடும்பங்கள்ல என்ன இருக்குது,
பிணக்குகள் அதிகமா தான் இருக்குது. அதாவது அப்பா பெரியப்பா வீட்டுல கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக, அண்ணன் ஏமாத்திட்டான், தங்கச்சி ஏமாத்திட்டு போயிட்டா, ஏதோ ஒரு சொத்து தகராறு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை நான் வாழ்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் நம்மளுக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல வரத்தான் செய்யும். அப்படியே இருந்தாலும் மகரிஷி என்ன சொல்றாரு, உன்னுடைய தீமைகள், தீவினைகள், வினைப்பதிவுகள், தீய பதிவுகள் அது போக்கணும்னா அடுத்தவர் மூலம் துன்பம் வந்தாதான் அதை வந்து களைய முடியும். அந்த மாதிரி உங்க அண்ணன் ஏமாத்திட்டாரு, தம்பி கொண்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கறத அவர் மூலமா துன்பம் வருது, ஒரு நோய்ப்பதிவு கழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவருக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு நம்மளுக்கும் வரும். அதனால வந்து நம்ம அவங்கள உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நண்பர்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களை வாழ்த்தணும்னா நம்ம வந்து கூட பிறந்தவங்க கூட இன்னைக்கு காலத்துல வந்து உதவி செய்யறது இல்லை. ஆனா வந்து நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை வந்து நம்மளுக்கு வந்து அந்த நண்பர்களே வாழ்த்தணும், நல்ல நண்பர்களை இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்த்தணும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, 788 என்ற திருக்குறள்ல, உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதாவது நம்ம உடுக்கை நம்ம வேட்டி கலண்டு போகுது, டக்குன்னு கை போய் அதை பிடிச்சி நம்ம மானத்தை காப்பாத்துற மாதிரி நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு துயரமான சம்பவத்துல சமயத்துல வந்து உதவுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழில்துறையில் மேலாளர்கள், பணியாளர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும். எப்பவுமே நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நல்லா இருக்க முடியாது. நம்ம சுத்தி இருக்கிற வட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பெருத்து போகும். கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சுன்னா குடும்பம், நான் தனிநபர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கப்புறம் குடும்பம் நல்லா இருக்கணும், உற்றார் விரவர் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். அப்ப நம்ம பணிபுரியும் இடத்துல இருக்கிற நம்ம பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் அனைவருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தா தான் நம்மளும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதனால அவங்களையும் நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பயன் என்ன இருக்குன்னா, ஒரு வரியில சொல்லியிருக்காரு, வெற்றியும் அமைதியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உள்ளர்த்தம் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க எந்த செயல் செய்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும் வெற்றியும் அமைதியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும். இப்ப ஐயா வந்து இது பஞ்சபூர நவகிரதம் தவம் எடுத்தாங்க. அப்போ வந்து இந்த வரியை சொல்றான் பாத்தீங்களா, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டு. வெற்றி வந்து நவகிரகங்கள்ல சூரியன் தான் வெற்றியை கொடுப்பாரு, வேற எந்த கிரகத்துக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லவே இல்லை. அதே மாதிரி அச்சமின்மைன்னு சொல்லியிருப்பாரு, அது வந்து செவ்வாய் கிரகத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதே நேரத்துல மெய் விளக்கம் ராகு கேது ஈட்டுறது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த அச்சமின்மை, மெய்யறிவு, விஞ்ஞான அறிவு, இது 3 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மெய் ஞானம் வந்து குரு கிட்ட இருந்து மட்டும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ராகு கேது கிட்ட இருந்து மெய் விளக்கம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்புறம் தேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நட்பு, மகிழ்ச்சி, இந்த ரெண்டும் அங்கிருந்து மட்டும் தான் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. புத பகவான் இருந்து வாழ்க்கையில் அறிவு மேன்மை அவர்கிட்ட தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொன்று இருக்குது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வாழ்த்து சொன்னாலே இந்த இது பூரா இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல வருது. வாழ்க்கையில் வெற்றின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அமைதி கிடைக்கும் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி சுக்கிரபாண்டன் இருக்கிறதுக்கு, மன நிறைவு, நம்ம இந்த பஞ்சபூத நவகிரகம் பண்றது எதுக்கு, மன நிறைவு கிடைக்காத. நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டாலே எல்லாமே கிடைக்கிற ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால், அதாவது பகைமை எண்ணம் கொண்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் அந்த இதுல வந்து கரெக்டா வரிசையா சொல்லியிருப்பார் அவரு.
எதிரிகளாகவும் பகமை எண்ணம் கொண்டவர்களாகவும் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம் சொல்லியிருப்பாரு. சாதாரணமா நீங்க வாழ்த்தக்கூடாது, உள்ளன்போடு கருணையோடு. அந்த உள்ளன்போடு கருணையோடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கருமையத்துலதான் அறிவு பட்டகம் இருக்குது. அங்கே இருந்து நீங்க எந்த எண்ணம் கருப்பட்ட அந்த கருப்பை பெட்டியில போய் கருமையத்துல போய் தங்கி கிடக்குது. அதுதான் மலர்ச்சி பெற்று மூளை வழியாக மலர்ச்சி பெற்று வருது. அது மாதிரி நம்ம வாழ்த்தும் பொழுது நம்ம கருமையத்திலிருந்து உள்ளன்போடு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உலக நல வாழ்த்து சொல்லியிருக்காரு, மலை நல வாழ்த்து சொல்லியிருக்காரு. இந்த மலை நல வாழ்த்து 2 வழி சொல்லிட்டு நிப்பாட்டி நேர்மை. ஆனா மலையை வாழ்த்துன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 2 வரி இருக்குதுங்க, அதை படிச்சு காமிக்கிறேன். அதாவது சிலப்பதிகார பாடல், சிலப்பதிகாரத்துலதான் இந்த மாமலை போற்றுதும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஆண்டாள் நாச்சியார் மலையை பத்தி சிலப்பதிகார பாடல பாடும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல் இருக்குது அது புரியாது, அதோட விளக்கம் மட்டும் நான் சொல்றேன். கடலுக்குள் சென்று நீரை முகந்து கொண்டு ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஏறி, கடல்ல இருந்து மோந்து அங்க கொண்டு போயிடுறோம். காலம் முதலான எல்லாவற்றிற்கும் முதற் காரணமான இறைவனை போல் கருத்து, இறைவன் கருமை நிறைவை கொண்டவன், அந்த இடத்துல கருமை நிறை வந்துருது. சக்கரம் போல் மின்னல் அடிக்குது. அதுக்கப்புறம் ஒளி உண்டாகணும். வலம்புரி சங்கு போல முழங்கி சார்கம் என்னும் வில்லிருந்து புறப்படும் அம்பு போல உலகினருக்கு வாழ்வளிக்க விரைவில் பெய்வாயாக என்று மழையை வேண்டுகிறார். என்ன சொல்றாங்க, ஒரு கவிதை மாதிரி சொல்லி இந்த மாதிரி மழை வேணும் அப்படின்னு சொல்லி நாச்சியார் சொல்லியிருக்காரு. ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, 1969 70 ஊட்டியில மழை வேண்டி தவம், மழை வேண்டி யாகம் இந்த மாதிரி தவம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம மழை நலங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, இப்ப ஒரிசாவில வெள்ளம் இருக்குது, மேற்கு வங்கத்துல வெள்ளம் இருக்குது, எல்லாம் அடிச்சிட்டு போகுது, உலகத்துல பல இடத்துல மழை பெய்யுது. ஆனா பிரயோசனம் என்ன இருக்குது, எல்லா வெள்ளத்திலும் அடிச்சிட்டு போயிருது, லாஸ்டா வருது. ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா கரெக்டா அளந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மழை பெய்யறது என்ன ஆகும்னா, அந்த மழை ஏரி, குளம், கிணறு, ஆறு இது பூரா எல்லாம் நிரம்பிடணுமா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அந்த அளவுக்கு மாறி அளவாய் பொழியணும். இதெல்லாம் நிரம்பிடுச்சா நின்னுக்கணும், நீயா திரும்ப பெய்யக்கூடாது. ஏன்னா ஏரி, குளம், ஆறு, கிணறு எல்லாம் நிரம்பிடுச்சு, அதுக்கு மேல என்ன ஆகும், வெள்ளம் வந்துடும், மக்கள் வாழ்விடத்துல வரும், மக்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நேரம் அந்த பாயிண்ட் நின்னுக்கணும், மாறி அளவாய் பொழிய, அப்பதான் மக்கள் வளமாய் இருக்கணும். அந்த கருத்துக்கள் சின்னதா சொன்னா கூட கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அதனால மழை நல்லா பெய்யணும். நீரின்றி அமையாது உலகின் வள்ளுவர் சொல்லிட்டார்ல, அது போல மழை எப்படி பெய்யணும்னா அளவாய் பெய்யாதான் மக்கள் வளமாய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல உலக நல வெல்த்தி சொல்லியிருக்காங்க. உலக மக்கள் எல்லாம், உலக அரசர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கணும், அப்ப வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு மொத்தமா என்ன சொல்றோம், வாழ்க வளமுடன்ன்றது ஒரு தாரக மந்திரம். இந்த மந்திரத்தினால 5 அந்த அலை இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தன் வாழ்த்து சொல்றோம், வாழ்க்கை துணையை வாழ்த்துறோம், குழந்தைகளுக்கு வாழ்த்துறோம், சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தோருக்குள் வாழ்த்துறோம், நட்பு வட்டாரங்களுக்கு வாழ்த்துறோம், தொழில் நடத்துற இடத்துல, இந்த காரியத்துல அங்க எல்லா இடத்துலயும் நம்ம வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் கடைசியா மலை வாழ்த்து இருக்குது. உலகத்துல மக்கள் எல்லாம் அமைதி என்னும் கூற்று கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். அதனால நீங்களும் வாழ்த்தி பாருங்க, உங்க வீட்டுல குழந்தைகளும் வாழ்த்து பாருங்க. தனி மனித அமைதி கிடைக்கும், குடும்ப அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். நம்ம பேசி பிரயோசனம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு தடவையாவது இன்னைக்கு இருந்து நாளைக்கு காலையில நான் குழந்தைய வாழ்த்துறேன், வாழ்த்தி பாருங்க. அதே நேரத்தில் நம்ம எப்பவுமே வாழ்க்கை துணைவரை திட்டிக்கிட்டே தான் இருப்போம். வீட்டுல மனைவியா இருந்தா கணவரையோ, கணவர் இருந்தா மனைவியோ திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு மிகுதியால திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம அவங்க செஞ்ச நல்லது எது, கெட்டது எது என்று சொல்லி நம்ம அகத்தாய் பண்ணி பார்த்தோம்னா அப்ப நம்மளுக்கு வாழ்த்துறதுதான் மிகையா இருக்கும்னு சொல்லிட்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி என் உரையை முயற்சிக்கிறேன்.